ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அறுசுவை காய்கள் அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க தக்காளி அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளியை ஃபஸ்ட்டு பறிக்கிறோங்க. இப்போ வீட்டுக்கு அளவாக நம்மளுக்கு தக்காளி இதுவே போதுமான தக்காளியாக வருதுங்க. அதனால சரியாக போயிடுதுங்க வீட்டுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துச்சுன்னா எடுப்பேங்க, இல்லைன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னா நான் பறிச்சுட்டு போயிடுவேங்க. அதனால் வீடியோவுக்கு சரியாக தக்காளியும் வரமாட்டேன்னுங்க, கொத்தவரங்காயும் என்னால் எடுக்க முடியறதில்ல. நேற்று பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான சத்துமாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேங்க, பாருங்கள். தேவைப்படுறவங்க அதை உபயோகப்படுத்திக்குவீங்கன்றதுக்கு வேண்டி தான் அந்த சத்துமாக நான் போட்டிருக்கிறேங்க வீடியோ. கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க உடம்பு. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க. கஞ்சி மாவு பரவாயில்லைங்க, நல்லா ஹெல்த்தாக இருக்குது உடம்பு. வாங்க பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குதுங்க, நல்ல காரங்க. அதனால தான் நான் இப்போ தேவையாக்கிற அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க சமையலுக்கு. மற்றபடிக்கு அப்படியே விட்டுருவோங்க செடியிலே. ஏன்னா அது பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறதுங்க இப்போ. ஏன்னா இப்போ அந்த ஒரு மிளகா போட்டாவே ஒரு வேளை சட்னிக்கே அதிகங்க காரம். அரை மிளகா கட் பண்ணி போகிற அளவுக்கு தாங்க இருக்குது அந்த காரம். அந்த அளவுக்கு அது ஹெவியான காரங்க. வாங்க கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம். என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, ஒரு செடியில் எவ்வளோ காய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, கொத்தவரங்காய் செடியை பார்த்துட்டு போன வீடியோவில். அதை கேட்கும்போது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் போன வீடியோவில் சுஜா அவர்கள் சத்து மாவு இது பற்றி கமெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேங்க சுஜா அவர்களே. அப்புறம் எல்லாருமே என் தோட்டத்தை ரசிச்சிருக்கீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்னொருத்தர் சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஷார்ட்லலாம் ஆர்ட்டே கொடுக்குறாங்க. ஒரு சிஸ்டர் ஆர்ட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஷார்ட்டுக்கும் ஆர்ட்டே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா ஷார்ட்டையும் நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க நீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேங்க. இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருக்கீங்க மேரிகோல்டு பூவை பற்றி. அது எனக்கும் தெரியும் சிஸ்டர். இருந்தாலும் எனக்கு ஏன் அதை நான் வைக்கல அப்படின்றத நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செடியை நம்ம வைக்கிறதுனாலே அதை நம்ம பூச்சி அழிக்கும் அப்படின்றது தப்பான கருத்துங்க. எந்த செடியுமே ஒரு கவரக்கூடிய ஈர்ப்பு மட்டும்தான் இருக்குமோ தவிர அதை அழிக்கிற சக்தி அதுக்கிட்ட கிடையாதுங்க. அது ஈர்க்கும், பூச்சியே ஈர்க்குமோ தவிர அது கெட்ட பூச்சிங்களை அழிக்குது அப்படின்றது அது என்னால் உடன்பட முடியலைங்க. ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த பூச்சியுமே தானாக எதுவும் சாகிறது இல்லைங்க. ஒன்று குருவி சாப்பிட்ணும், இல்லைன்னா இப்போ அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மரக்கொத்தி குருவி மாதிரி ஒன்று வருங்க. அந்த மாதிரி பறக்கிற பூச்சிங்க தான் அந்த புழுங்களையோ ஒரு பூச்சிங்களையோ சாப்பிடக்கூடிய இது இருக்குதுங்க. ஒரு பூவுக்கு அந்த அழிக்கிற சக்தி எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க. அதனால் சரி நானும் சரி அந்த மேரிகோல்டு பூ வச்சா தான் மகரந்த சேர்க்கை நடக்குன்றது கிடையாதுங்க. பூச்சி அதால் மட்டுமே வர்றது கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோட்டம்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பட்டர்ஃப்ளை வருது, 4 வண்டு வருதுங்க, எல்லாமே வருதுங்க. அதனால் எனக்கு அது பிடிக்கலன்றதுனால தாங்க அதை நான் வைக்கல. நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அதை இவ்வளோ தொலைவு நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து இவ்வளோ தொலைவு எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா அந்த பெருஞ்செடி கொத்தவரங்காய்க்கு அடுத்த பேட்சுங்க இது. நான் இப்போ 2 பேட்ச் இப்போ ஈடுந்தாத்தியமாக வச்சதுனால உங்களுக்கு 2 பேட்சுமே எனக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வச்ச செடியும் காய் இன்னும் கொடுத்துட்டே இருக்குதுங்க. 2வது இப்போ வச்ச செடியும் காய் கொடுக்குதுங்க. இதுக்கு அடுத்த வச்ச பேட்ச்சு தான் எனக்கு முளைக்காத போயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ போட்டிருந்தேன்னா கரெக்டாக இது அறுவடை ஆகும்போது அது நம்மளுக்கு வந்திருக்குங்க. வாங்க கத்திரிக்காயை பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், விதைக்கு விட்ருக்கு அந்த கத்திரிக்காவை.
கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். வாங்க பாவக்காயை பறிச்சுக்கலாம். இது வந்து கையிலே கட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு எலசா எப்படி இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காய் ஒரு இப்போ 6-7 செடி இப்போ புது செடி இருக்குதுங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையாக்கிற செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 செடி 8 செடிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக 1 கிலோ 3/4 கிலோ 1/2 கிலோ கண்டிப்பாக தாராளமாக காய் இருக்கலாங்க. அந்த அளவுக்கு அந்த காய் வந்து நிறையவே கொடுக்குதுங்க. ஒரு பேகுக்கு 2 செடி அந்த மாதிரி ஒரு 4 பேக்கில் நீங்கள் நட்டுக்கினீங்கன்னா கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராக சரியாக போயிடுங்க. பாருங்கள், என்னுடைய செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிக்காயில் இருக்கிற அந்த கொடியில் இருக்கிற இலையெல்லாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா அந்த மண்ணுலேருந்து மேலே ஏறுற வரைக்குமே நம்ம இலையை கட் பண்ணி விட்டுருணுங்க. அப்படி விட்டோம்னா அந்த பேனோ மாவு பூச்சி தொல்லையோ இல்லை கம்பளி பூச்சி தொல்லையோ எதுவும் இருக்காதுங்க. செடி வந்து நம்ம பாதுகாக்கிறதுலேயும் ஒரு பலன் இருக்குதுங்க. பாருங்கள் நீங்களே இந்த செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நான் வச்சுருக்கேன், ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த செடிங்களை வந்து நம்ம காய் பறிக்கும் போதையும் நல்லா கவனிக்கணுங்க, தண்ணி விடும் போதையும் நல்லா கவனிக்கணும். அப்படி விட்டோம்னா பார்த்துக்கணும்னா நல்லா நம்மளுக்கு வந்து செடி ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், சொரக்கா கொடியும் நல்லா பாருங்கள் காய் வச்சுருக்கு. இன்றைக்கி சொரக்காவும் நம்ம அறுவடை பண்ணுறோங்க. கொடியெல்லாம் நல்லா ஏறி இருக்குது மேலே. இப்போ வாங்க அவரைக்காயை பறிச்சுக்கலாம். இது குத்து அவரைங்க. நல்லா காய் பட்டை நல்லா இருக்குதுங்க, எலசாக இருக்குதுங்க. கொட்டை வந்து இது அவ்வளோ சீக்கிரம் ஊறுறதில்லைங்க. இது விதை எடுக்கணுங்க. இந்த முறை விதை எடுத்து வைக்கணுங்க. இந்த காயை நல்லா காய் கொடுக்குது இந்த காய். ஏன்னா இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பூ அப்படியே ரப்பரை இருக்குது, காயும் ரப்பரை நிற்கிதுங்க. அதனால் இது நல்லா பூ உதிர்வு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த அவரையில். அதனால தான் சரி இந்த ரகமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் விதை வர எடுத்து வைக்கணுங்க. இன்னும் இது விதை எடுக்கலைங்க. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் விதை எடுக்கணுங்க. வாங்க தக்காளி இங்கே ஒரு செடியில் இருக்குது, பறிச்சிக்கலாம். பாருங்கள் பாவக்காவும் தொங்கிட்டு இருக்குது. பாவக்காய் வேணால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க. நல்ல ஒரு ரகங்க இந்த பாவக்காய். பச்சை பாவக்காய் எனக்கு இவ்வளோ அறுவடை வந்தது கிடையாதுங்க. வெள்ளைப்பாகல் வந்து நல்ல அறுவடை கொடுக்குதுங்க. வாங்க அடுத்தது வந்து நம்ம சுரக்காய் பறிச்சிக்கலாங்க. இது குண்டு சுரக்காங்க. நீட்டு சுரக்காயும் இருக்குதுங்க, குண்டு சுரக்காயும் வச்சுருக்கேன். குண்டு சுரக்காய் வந்து ரொம்ப காய வைக்கிறேங்க இந்த முறை, கொஞ்சம் கம்மி தாங்க. பாருங்கள் எப்படி பளபளன்னு பூச்சிக்கிட்ட வந்து தப்பிச்சிருச்சிங்க. இது பரவாயில்லைங்க, பூச்சி கடிக்காத ஒரு சுரக்காய் நான் அறுவடை பண்ணுறேங்க. சுரக்காயை அந்த பூச்சி ஒன்றும் பண்ணுறதில்லைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீட்டு சுரக்காவாக இருக்கட்டும் குட்டை சுரக்காவாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பூச்சி கடிக்கலைங்க. அது கடிக்கிற ஒரே ஐட்டம் பார்த்திங்கன்னா பூசணிக்காவை மட்டும்தாங்க கடிக்குது. அதனால் பரவாயில்லைங்க. நீட்டுலேயும் பாருங்கள் ஒரு சுரக்காய் இருக்குது, தம்பிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். வெயிட் தூக்குறவங்களா இருந்தால் இதை தூக்கி தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க, தம்பிள்ஸ் மாதிரி. வாங்க மறுபடியும் பார்க்கலாம். சுரக்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 கிலோ வருங்க, அது ஒரு 1.5 கிலோ வருங்க. 3 கிலோ சுரக்காய் இருக்குதுங்க. பச்சை மிளகா ஒரு 100 கிராமு, ஒரு ரோஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாவக்காவும் இருக்குதுங்க, தக்காளியும் இருக்குது. தக்காளி ஒரு 3/4 கிலோ வருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 1/2 கிலோ வருங்க. அவரைக்காயும் கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வருங்க. எப்படி இருக்குதுன்னு அறுவடை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு கொடுங்க. காய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்போர்ட் பண்ணி என் சேனலை பாருங்கள். இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய்.